அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் நித்யானந்த குபேரசாயி நமகா. ப்ரீவியஸ் பதிவுகளெல்லாம் பார்த்து நிறைய அப்ரிசியேஷன் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. நிறைய பேர் கால் பண்ணி எல்லாம் சொன்னேன். ரொம்ப 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 நன்றி. நன்றி எல்லாம் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறதா இருக்கும். பட் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில பதிவுகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது அட 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் பதிவுகள் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு நான் சொன்ன மாதிரி மறந்துட வேண்டாம். வரப்போகிற 24ஆம் தேதி லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் இருக்குது. எங்கே வச்சு நடத்துறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நம்ம என்ன நினச்சோன்னா, ஹரிஹர புத்திர யாகம் நடந்த இடத்துலையே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ தான் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு பாபா வச்சார். அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வேறொரு டெம்பிளுக்கு, அகர்சன் காலேஜுக்குள்ளே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அதில் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். ஸோ நம்மளுக்கு ஹயக்ரீவ ஹோமம்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடமா இருந்தால் நல்லா இருக்குமே, மேபி அதனால தான் சுவாமி அங்கே சொல்கிறாரு போல் இருக்குன்னு அங்கே ட்ரை பண்ணினோம். அவள்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம பேசுகிறோம். அவளும் சொல்லிட்டா, நேற்றுக்கு தான் நான் அட்மின்ஸ்ட் எல்லாம் பேசினேன். ஓகே, நல்ல காரியங்கள் எல்லாம் தாராளமாக நடத்துங்கன்னு அவளும் பர்மிஷன் கொடுத்துருக்கா. அதனால் தாராளமாக நீங்கள் டைரெக்டாகவே பண்ணலாம்னு அங்கே இருக்கிறவா சொன்னார். அந்த மாமா சொன்னாரேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறச்சியே என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னார். நம்ம கோயில் ஒன்று இருக்கே, பாபா கோயில், அங்கே கூட ஒரு தடவை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். என்னடா புதுசாக அழைப்பு விடுக்கிறாரே இவர் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ சிவன் கோயில் தானா இல்லை நம்ம கங்கை அம்மன் கோயில் தானான்னெல்லாம் கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டேருந்து உத்தரவு வந்தது. செம ட்விஸ்டிங்காக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறது பாபுக்குட்டி அப்படின்னு நான் கேட்குறேன். சீட்டு போடு அப்படின்னுது. சீட்டு போடுறதுனா என்னென்ன சீட்டு போடுறதுனே பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது. அவர் சொன்னாரே அவரோட இடத்துல அந்த பாபா கோயில் அதுவா அப்படின்னு போட்டு பார்த்தா எஸ்ன்னு வந்தது. அது வேறு எங்கேயுமே இல்லை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுடைய குழந்தை எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பேங்க் காலனி பக்கத்தில் நான் இருந்தேன். அங்கே ஒரு விநாயகர் டெம்பிளில் வச்சு கூட நம்ம சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணோம். அந்த இடத்துலையே வச்சா அப்படின்னு. இல்லை அந்த இல்லை, அவர் சொன்ன இடத்துல வச்சு அப்படின்னு வந்தது. அவர் சொன்ன கோவில் எது அப்படின்னா ஸ்ரீ மாதவ சாய் மந்திர் அப்படிங்கிற இடம். அங்கே நான் போயிருக்கேன், பஜனைக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே இருக்கும்போது ரொம்ப நல்ல வைப்ரண்ட்டான கோவில். அது உண்மையிலேயே சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் சுவாமி பேசுகிற மாதிரியே இருக்கும் அங்கே இருக்கிறவர். உண்மையிலேயே அங்கே எல்லா வியாழக்கிழமையும் அன்னதானம் உண்டு. அதே மாதிரி அந்த கோவிலில் வச்சு பார்த்தேன்னா பஜனை உண்டு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக. அவர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். 34 வருஷமாக சத்யநாராயண பூஜை பண்ணின்னு இருக்காராம் அங்கே. செம இல்லையா? உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லும்போது அவர் அடுத்த ஹோமம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அவர் கேட்டபோது. ஆனால் இந்த ஹோமமே அங்கே வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி சுவாமி உத்தரவு கொடுத்ததை சொன்னோன்னே அவருக்கும் பயங்கர ஆச்சரியமாகிடுது. இமீடியட்டாக வரவா எல்லாத்தையும் சொல்லி நீங்களும் கலந்துங்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார். உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கே வேணுங்கிறது சுவாமி தானே தீர்மானம் பண்ணுறார் இல்லையா? அதனால் இந்த மாதிரியெல்லாம் மிராக்குலஸ் வேறு யாருமே பண்ண மாட்டேன். லாஸ்ட் மூமெண்ட்டில் என்ன வேணுமா சேஞ்ச் ஆகும் சுவாமியோடதுங்கிறது உண்மையிலேயே. அதனால தான் நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங் அடிக்கிறதுக்கு கூட டிலே ஆச்சோ அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா இடம் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுன்னு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் காத்துட்டுருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. பிகாஸ் அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, டிவோட்டிஸ்டெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவாள்லேருந்தும் பல பேர் இதில் கலந்துக்கணும், அதன் மூலமாக அவளுக்கு விடிவு கிடைக்கணும் அப்படின்னு சுவாமி நினச்சிருப்போன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சுவாமி யாரை வேணுமோ அவர் தானே சூஸ் பண்ணுறார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தான் தீர்மானம் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிராக்கள். சரி, இந்த மிராக்கள் இல்லாமல் அடுத்ததாக என்ன மிராக்கள் அப்படின்னு கேட்டால், இந்த வாடகை வீடுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. வீடுனாலே பொதுவாக பக்கத்தில் இருக்கிறது எதிர்த்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது வெளியில் நடக்கிறது பெரிய மேட்டரா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவாளுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்க, தொட்டதெல்லாம் குத்தோங்கிற மாதிரி. அதுலேயும் ஓனர்ஸ் திடீர்னு காலி பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன ரீசன்னே தெரியாது. அம்மா உனக்கு வாடகை அதிகமாக வேணுமா, நாங்கள் தந்துடுறோம். இல்லை வேறு ஏதாவது இது பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் பண்ணாமல் இருக்கோம். ஏன்னா அந்த பொட்டி சாமானெல்லாம் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அம்மா தலைவலி கேஸ் உண்மையிலேயே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் மாதவன்ஜி சொல்கிறார். அதோட கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து கேளுங்கோ. செம இன்ட்ரெஸ்டிங். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாமா? எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். பாபாவும் நானும் சேனல் நான் ரெகுலர் சப்ஸ்கிரைபர். நான் பாபாவோட டிவோட்டியும் கூட. நான் இங்கே புதி பூஜை நடக்கிறதுனால இந்த மாதவரத்தை அவங்க வீட்டில் புதி பூஜை அட்டன் பண்ணுறதுக்காகவும் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காகவும் நான் வந்தேன். நான் நல்லபடியாக புதி பூஜை நடந்தது. ரொம்ப அருமையாக நடந்தது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பேர் மாதவன்.
கேளம்பாக்கத்துலேருந்து நான் வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் சொன்னேன். சாய் என்னுடைய லைஃப்பில் லேட்டஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் நிகழ்த்திய ஒரு மிரக்கில் நான் உங்களை ஷேர் பண்ணி பகிர்ந்து கொள்ள வேண்டும். கேளம்பாக்கத்தில் நானும் என் ஒய்ஃப் மட்டும் இருக்கோம். 2.5 வருஷம் ஆச்சு அப்பார்ட்மெண்ட்டில். என் ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு ஜனவரி பொங்கல் சமயத்தில் எங்கள் 3 மாதம் டைம் கொடுக்குறேன் சார், நீங்கள் வெக்கேட் பண்ணிவிடுங்க, நாங்கள் இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ரெகுலராக வாடகைலாம் பேமெண்ட் பண்ணக்கூடியவர். கரெக்டாக 1ஆம் தேதி வாடகை கொடுத்துருவோம். நோ ப்ராப்ளம். என்ன சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குவோம். என்ன ரியலாக ஒரு ப்ராப்ளம்னா, ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஒர்க் பண்ண முடிஞ்சு நீங்கள் நாவலூர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அவங்க டெலிவரி ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. குழந்தைய இருக்கிறதுனால சரி எனக்கு பக்கம், எனக்கு கேளம்பாக்கம், அதனால் நானே வந்துட போகிறேன், நீங்கள் வெக்கேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன், எல்லா வருஷங்களையும் வாடகை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் சொல்லுவாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். நான் வாடகை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிங்க சார், நான் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன், இதனால் திடீர்னு வெக்கேட் பண்ணி போக முடியாது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், சீனியர் சிட்டிசன்ஸு, என்ன பண்ணுறது, ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. அவர் நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணேன், இல்லை சார் எனக்கு புரியுது உங்கள் கண்டிஷன், பட் நாங்கள் வந்தாங்கன்னா என் ஒய்ஃப் வரணும், குழந்தைய வச்சுருக்கேன், டெலிவரி ஆகி 1-3 வருஷம் தான் வந்தாகணும், நீங்கள் உங்களை அவசரப்படுத்தலை, நீங்கள் 3 மாதம் டைம் எடுத்துக்கங்க, 3 months நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், எந்த அவசரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார். எங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு, என்ன பண்ணுறது. நானும் வந்து கேளம்பாக்கத்துலேயும் ஹவுஸ் தேடினேன், நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே வேறு டவர்லேயும் தேடிட்டு இருக்கேன். அந்த ப்ராசஸில் என் மிஸ்ஸஸ் வந்து ஜாலியாக இருந்தாங்க. என்னம்மா இப்படி இருக்க நீ பாட்டு, நான் டென்ஷனில் இருக்கேன், வெக்கேட் பண்ணணும், நீ பாட்டு ஜாலியாக இருக்கேன்னு. அதெல்லாம் சாய் சொன்னால் தான் நான் போவேன், சாய்க்கு தெரியும், ஏதாவது வழி கொடுப்பாரு, அதான் நான் இருக்கேன். நான் யாருக்கு பூஜை பண்ணும்போது நான் வந்து கேட்குறேன், நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, ரொம்ப ஓவர் பக்தி வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து லாஜிக்கலாக தான் பண்ணணும்னா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உடனே ஒரு வாரம் கழிச்சு என் ஒய்ஃபுக்கு திடீர்னு கனவுல வந்து சாய் சொல்லியிருக்காரு. அவள் என்ன சொன்னான்னா, நான் பூஜை பண்ணும்போது நீங்கள் ஒரு சீட்டில் வந்து எழுதி போடுங்க, ஒன்று நம்ம இதை வெக்கேட் பண்ணி வேறு டவருக்கு போகலாம், சேரலாம், 2வது நாம் வந்து ஆவடிக்கே போயிடலாம், 3வது நம்ம ஒரு நேட்டிவ் பிளேஸ்க்கே போயிடலாம், 4வது இதே வீட்டிலே கண்டினியூ பண்ணுகிறோம் பண்ணலாமான்னு கேட்கல, பண்ணுகிறோம். இன்னும் சாய் சொன்ன மாதிரி எழுதி போடுங்க, அது சீட்டு நீங்கள் எழுதுங்க, நான் பார்க்க மாட்டேன், நான் பூஜை பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன், அது என்ன வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி நான் செஞ்சேன், நானே எழுதி போட்டேன், நான் எழுதினேன், அவள் எடுத்தான். இதே வீட்டிலே கண்டினியூ பண்ணுகிறோம் அப்படின்னு சீட் வந்த உடனே என் மகிழ்ச்சி தாங்க முடியல, அவளுக்கும் எனக்கும் தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணேன், அது எப்படி சீட்டெலாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியும், அடுத்த ட்ரீட் தான் வேறு ஒன்று வரும், இதெல்லாம் நம்ம வேலையை பார்த்து நம்ம தேடுவோம், நீங்கள் போய் பண்ண எங்கேயும் தேட வேண்டாம், நீங்கள் வெட்டிய டயத்தை வேஸ்ட் வேலையை பாருங்கள், நாம் இங்கே தான் இருக்க போகிறோம், பாபா சொல்லிட்டாரு, பாபா இந்த வீட்டை விட்டு போக மாட்டார், பண்ணார் பாருங்கள், இந்த வீட்டில் உட்காந்துருக்காருல போக மாட்டார், எங்கேயும் அவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு அவன் கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். சரின்னு விட்டேன். பிப்ரவரி மாதம் ஃபோன் பண்ணுறாரு. அவள் ஃபோன் பண்ணும்போது சரி என்ன சார் வீடு பார்த்துட்டிங்களா என்னன்னு கேட்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு நான் முன்கூட்டியே சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் இன்னொரு மாதம் இருக்கும், அந்த வீடு தேடிட்டு தான் சார் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் 1 வருஷமாக நீங்கள் டைம் தாங்க அதை தருவீங்களா சார் அப்படின்னு அவன்கிட்ட நான் கேட்டேன். நான் உடனே அவன் என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க சார், நீங்கள் எங்கேயும் போகலாம், நீங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள், அதை சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் அவசரப்பட்டு வேறு வீடு பார்க்குறேன் நீங்களே. ஏன் சார் உங்கள் ஒய்ஃப் பாருன்னு சொன்னாங்களே, அது பாருங்க சார் என் ஒய்ஃபுக்கு ஆஃபீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமே கண்டினியூ பண்ணுன்ட்டாங்க, அதனால் சிஇசி கோயம்புத்தூர். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம், நாங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது மாட்டி வந்து தான் தீரணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லாம் இப்போலாம் எல்லா கம்பெனி க்ளோஸ் பண்ணிகிட்டே வராங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து தான் தீரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த ஐடியாவில் நான் சொன்னோம், இப்போ எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. சார் வாடகை என்ன, அதான் அவ்வளோ பார்த்துக்கலாம், அதெல்லாம் வாடலாம் வேண்டாம், வீடு மட்டும் நல்லா பத்திரமா பார்த்துங்க சார், அது மட்டும் ஏன் சார் 1 வருஷமாக அது மாதிரி கேட்டு சார் பண்ணீங்க, அடுத்த வருஷம் மவுண்டில் பண்ணி சொல்லவே மாட்டேன். நீங்கள் என் ஒய்ஃபுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சாலும் கூட நீங்களாக பார்த்து என்னைக்கு காலி பண்ணிங்களோ அவனை காலி பண்ணிக்கிங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்கள், இது மிராக்கிள் இல்லாமல் என்னவா இருக்க முடியும், யோசிச்சு பாருங்கள்.
அதனால் பாபா மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்ட நீங்கள் கைவிடாதீங்க. அவர் பிடிச்சதும் கம்ப்ளீட் ஸ்டாண்டர்ட் ஆகிடுங்க. முழுக்க நமக்கு லாஜிக்கல் சயின்டிஃபிக் இதெல்லாம் பாபாட்ட ஒத்து வராது. இதெல்லாம் நம்ம மனுஷங்களுக்கு சயின்டிஃபிக்லாம் அவர் என்ன வேணால் மிராக்கிள் பண்ணுவார். எத்தனையோ மிராக்கிள் அவர் பண்ணியிருக்காரு. நன்றி. ஸோ சுவாமிக்கு தெரியும் எங்கே தட்டினா எங்கே விழும், எங்கே அடித்தோன்னா எது கிடைக்கும். நம்ம பிளான் பண்ண வேண்டாம், சுவாமியோட பிளானே தனி. அதுதான் நடந்திருக்கீங்க. அவளை அங்கே கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டா அவளுக்கும் நல்லது, அவள் அங்கே கம்ஃபர்டபுள் ஆகிட்டா இவாளுக்கும் நல்லது. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். நல்லா யோசித்தோன்னா நம்மளுக்கு இது 3 மாங்காயாக இருக்கும். எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக அமையுங்கிறத யோசிச்சு பாருங்க. இதை பார்க்குறவாளுக்கு கூட இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பை சுவாமி கொடுத்துருக்கார். ஆக ஒரே கல்லில் 3 மாங்காய். யோசிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பிளான் எல்லாம் நம்ம நினச்சா கூட பண்ண முடியாது, போட முடியாது. நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? நம்மளால் நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய மாற்றங்களே கண்டுபிடிக்க முடியாத போது வெளியிலேருந்து வரக்கூடிய தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் சுவாமியால் முடியும். அதனால தான் அவரை நம்பினால், உறுதியாக நம்பினால், அவர் தான் இறுதின்னு நம்பிட்டா அதுக்கப்புறம் பாருங்கோ நடக்க போகிறதெல்லாம் நன்மை 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 மாத்திரம்தான். பல டிவோட்டீஸ் நிறைய மிராக்கிள்ஸ் அனுப்பிட்டு என்னோடது எப்போ வரும்னு கேட்டுருக்கா. தப்பாக எடுத்துக்காதுங்கோ. உடல் பிரச்சனைகள் என்ன சொல்கிறது, வரதானே செய்யும். உடம்புன்னு இருந்தால் பிரச்சனைன்னு இல்லாமையாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான். ஸோ எனக்கும் அப்படி தான். என்னையும் விட்டு வைக்காது, யாரையும் விட்டு வைக்காது. ஸோ அதை நான் ஏற்றுக்கிறேன். அதனால தான் பதிவுகள் அதிகமாக கொடுக்க முடியல. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப 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 நன்றி. கூப்பிட்டெல்லாம் சொல்கிறா உங்களுக்காக இன்றைக்கி பிரார்த்தனை வச்சோம்னு. மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் என்னென்னா, என்றைக்கு இதுதான் என்னோடய லாஸ்ட்டு டேட்டுன்னு நான் முடிவு பண்ணினேனோ அந்த அன்னைக்கு எனக்கு என்ன நடக்கிறதுனே எனக்கு தெரியல. ராத்திரி 2:30 மணி. எனக்கு முடியலை. அவர் சுவாமிகிட்ட நான் சொல்கிறேன், குழந்தையும் அவரையும் நன்னா பார்த்துங்கோ அப்படின்னெல்லாம் சொல்லிட்டேன் ஒரு லெவலுக்கு. எனக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. நான் ஐம் ஜஸ்ட் லூசிங் மை கான்ஷியஸுங்கிற மாதிரி தான் ஆயின்னு இருந்தது எனக்கு. பட் அந்த சமயத்தில் திடீர்னு அவர்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி எங்கள் ஆற்றுல அவரை கூப்பிட்டு, எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் என்னமோ பண்ணுறதுன்னு சொன்னோன்னே இம்மீடியட்டாக உதி மந்த்ரா போட்டு உதி எடுத்து வாயில் கொடுத்து நெத்தியில் இட்டு 5:30 மணி வரைக்கும் உட்காந்துட்டு, அன்றைக்கி கார்த்தால் ஒரு 7 மணி இருக்கும். திடீர்னு மீனாஜி கூப்பிட்டு, சுவாமி உங்களை கூப்பிட சொன்னார், உங்களை ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் கண்ணு முன்னாடி வரல், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தூக்கி வாரி போட்டுடுத்து. சத்தியம், இப்படி கூட சுவாமி பண்ணுவாரா? இந்த பக்கம் கிள்ளி விட்டு அந்த பக்கம் தொட்டில் ஆட்டி விட்டு அந்த மாதிரி இல்லை. சுவாமிக்கு தெரியும் எவ்வளோ இவ தாங்குவாளோ அவ்வளோதான் அவர் கொடுக்குறார். ஆனால் நம்ம தான் நினச்சிக்கிறோம் சுவாமி நம்மளை கண்டுக்கலை, நம்மளுக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் பண்ணுறார், நம்மளை மாத்திரம்தான் சோதிக்கிறாருன்னு. கிடையவே கிடையாது. அத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணி என்ன ஆச்சுன்னு இப்போ ஹீனா சாய் கூப்பிட்டுட்டு சொன்னால், சாய் ஏதாவது ஒன்றுனா இம்மீடியட்டாக எனக்கு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு. சொல்ல தெரியல. பிரச்சனைன்னு வந்துட்டால் எல்லாம் ஓடிடுவான்னு சொல்லுவா. ஆனால் அத்தனை சாய் டிவோட்டீஸும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு இது தெரியாது, பட் இருந்தாலும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை இதை. ஆனால் மற்றவா செய்கிற விஷயத்தை அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நான் இது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் ப்ரேயர் வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். சில சமயம் நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் கூட போயிடுவேன். அவெல்லாம் தப்பாக எடுத்துக்கப்படாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது ட்ரிகர் ஆகிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது மெடிக்கேஷன்ஸ் போகாதனால அது கொஞ்சம் சிவியராக இருக்குது. அதே மீறி சுவாமி என்னை பார்த்துக்கிறார். யாகம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது மாத்திரம் தான் என்னோடய பிரார்த்தனை. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் சொல்லி பண்ணுறனால என்ன தடை இருந்தாலும் அவர் தகர்த்தெறிஞ்சிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு வைக்கிற பிரார்த்தனைகள்லாம் நன்னா இருக்கணும். எல்லோரும் நன்னா இருந்துட்டால் நானும் நன்னா இருப்பேன். ஸோ எல்லாருக்காகவும் நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவலையே படாதுங்க, சீக்கிரமாக நடந்துடும். இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் உங்களெல்லாம் ஆசை இருக்குது எனக்கு. நம்ம மனசு சொல்கிற மாதிரி சில சமயம் உடம்பு கேட்காது. அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு போகும்போது உடம்பு கண்டிஷனாக இருக்குதுன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியறது.
நமக்குண்டான எதிர்ப்பு சக்தி என்ன, நம்மளால் எவ்வளோ தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனே இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை வரும்போது தான் நம்ம மனசை தளர விடாமல் சுவாமியோட நாமஸ்மரணா சொல்லிட்டு செய்யணும். சுவாமி சொல்லியிருக்கார், கர்மாவை அனுபவிச்சே தீர்க்கணும். ஸோ அதனால் அதிலெல்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். எனக்கே தெரியாமல் எனக்காக பிரார்த்தனை பண்ண உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோடய சிறந்தாழ்ந்த நன்றிகள். அந்த மாதிரி அன்புக்கெல்லாம் ஈடுணையே இல்லை. உங்கள் பிரார்த்தனை தான் என்னை இந்த அளவுக்கு இன்னை வரைக்கும் எந்தவித தடங்களும் இல்லாமல் என்னால் சுவாமிக்கு சேவா பண்ண முடியறது. ராத்திரி எப்படி இருந்தாலும் காத்தாலே என்னால் உட்காந்து செய்ய முடியறதுன்னா அதுக்கு உங்களுடைய அன்பும் உங்களுடைய பிரார்த்தனையும் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகிட போகிறது இல்லையா? இத்தனை சாய்ராம் என்னை சுற்றி இருக்கா. சத்தியம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் பிரார்த்தனைக்கு போகிறேன். எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருக்காகவும் மறந்துட வேண்டாம். 24ஆம் தேதி முடிஞ்ச வாழலாம். தயவு செஞ்சு கலந்துங்க. உங்களுக்கான லொக்கேஷன் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அந்த குரூப்பில். கண்டிப்பாக வாங்கோ. வர முடியாத வாளுக்காக கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணுவேன். சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமத்தில் பயன்பெற்றவாளோட லிஸ்ட்டு பெருசாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கீழே தெரிய நம்பருக்கு இது வரைக்கும் கலந்துக்கலைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கலந்துங்கோ. உங்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை வைப்போம். உதிய அபிஷேகம் பண்ணின்னு இருக்கோம். 100வது நாள் சத்யநாராயண பூஜை நடக்க இருக்குது. அதுலேயும் முடிஞ்சு வாழலாம். கலந்துங்கோ. அதற்கான ஆரோக்கியத்தையும் தெம்பையும் மன உறுதியையும் சுவாமி எல்லாருக்கும் தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சு இதோட நான் முடிச்சுக்கிறேன். திருப்பியும் அடுத்த மிராக்கள் வந்துட்டே இருக்குது. எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுண்டு அடுத்த வாளுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்கோ. உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். இது சத்திய வாக்கு. சுவாமி அதுதான் சொல்லியிருக்கார். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.